Hello friends, welcome to our channel Physics Maanavan. இந்த வீடியோவில் CET வெப்சைட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட்ன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CETயோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NTA ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எம்டெக் கோர்ஸு. ஓகே, கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கெமிக்கல் அண்ட் பாலிமர் இன்ஜினியரிங் ஆர் தெர்மல் இன்ஜினியரிங் பேப்பர் கோட் PGQP56. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருப்புரா யூனிவர்சிட்டி வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பேப்பர் கோடில் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து NTA ஏற்றுக்கிட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இது 1 மந்த்தாக வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஆஸ் அ யூடியூப் சேனல் நாங்கள் ரன் பண்ணுறதுனால வி ஹேவ் டு கிவ் யூ சம்திங். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயின் கண்டென்ட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பப்ளிக் நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ பப்ளிக் நோட்டீஸ் 21 August 2022 சப்ஜெக்ட் ரீஓப்பனிங் ஆஃப் கரெக்ஷன் விண்டோ இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CET PG 2022 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பப்ளிக் நோட்டீஸ் PDF ஒன்று வரும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் கண்டினியூஷன் டு த பப்ளிக் நோட்டீஸ் டேட்டட் 12th July, NTA has decided to open the correction facility in the online application form for common university entrance test CET PG 2022. ஓகே, ஸோ அவங்க திருப்பியும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்கோ இன்க்ளூடிங் சென்டர், சிட்டிஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸெட்ரா இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகே, அவங்களுக்கு இந்த டேட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது மெயில் அனுப்பியிருந்தாங்க, ப்ரோ எனக்கு இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி கிடச்சிருச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் CET அப்ளை பண்ணுறப்போ என் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு சென்டர் சேஞ்ச் பண்ணும், NTAக்கு ரெக்வெஸ்ட் பண்ணால் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இப்போவும் நான் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கினேன், லைக் நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம், பட் நீங்கள் கரெக்ஷன் ஏற்கனவே பண்ணதுனால நீங்கள் வந்து கரெக்ஷன் இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதோ இந்த NTA மெயில் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லை இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் ஒன்று இருக்குது, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இது வரைக்கும் கரெக்ஷன் பண்ணலையோ அவங்களுக்கு உண்டான அப்டேட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் வந்து 21st Augustலேருந்து 23rd August வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 23rd August 11:50 PM வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்ஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி அதுக்கு உண்டான ஏதாவது பேமெண்ட், லைக் இப்போ எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபீ கேட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஃபீ வந்து நீங்கள் 24 August 2022 11:50 PM வரைக்கும் பே பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் சென்டருக்கு சேஞ்சுக்கு வந்து காசு வாங்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏதாவது காசு வாங்கினாங்கன்னா நீங்கள் வந்து அது 24th August 2022 11:50 PM நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷால் பி அக்செப்டட் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அடிஷனல் ஃபீ டிபெண்டிங் ஆன் த சேஞ்சஸ் மேட் இன் த ஃபார்ம் அப் டு 11:50 PM on 24 August 2022. ஓகே, ஸோ 24 Augustக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏதாவது ஃபீ கேட்டாங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். கரெக்ஷன் விண்டோ 23rd August 2022 11:50 PM வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கரெக்ஷன்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் எக்ஸாம் டேட் வந்து நெருங்கிருச்சு. ஸோ 1st Septemberலேருந்து 11th September வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி, ஸோ அந்த இதெல்லாம் வரதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் இல்லை இந்த வீக்கில் உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அட்மிட் கார்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் NTA வெப்சைட் ரெகுலராக விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா வி வில் அப்டேட் யூ இன் அவர் யூடியூப் சேனல். ஓகே, ஸோ கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணுங்கள், ஃபர்தர் சான்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து NTA வெப்சைட்
விசிட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தென் சிஇடி வெப்சைட்லையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஏதாவது queries கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்டிஏ ஹெல்ப் டெஸ்க் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து என்டிஏ ஓட சீனியர் டைரக்டர் எக்ஸாம்ஸ் சாதனா பர்சார் அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் வி ஆர் கிவிங் திஸ் அப்டேட் டு யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோவில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், எப்படியாவது சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிசிக்ஸ் ஃபார் our YouTube channel for further updates. Okay, so thank you for watching this video. Have a nice day.